ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அவல் வச்சுட்டு உப்புமா செஞ்சுருந்தேன். இந்த சாட்டர்டே லீவ் நாள் அப்படின்னாலே நமக்கு ஒரு லேசினஸ் வந்துடும். அதனால் சிம்பிளாக இந்த உப்புமா ரெசிபி, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை சம்பா அவல் வச்சுட்டு அருமையாக இதை செஞ்சாச்சு. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இதே நீங்கள் இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்துக்காமல் ஒரு சாதாரண அவல் எடுத்துக்கிறீங்க, அரிசியில் உள்ள அந்த அவல் அப்படின்னா, அதை கழுவிட்டு அந்த அவல்லையுமே திக்காக இருக்கும். சில அவல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லைட்டாக அப்படியே தின்னாக இருக்கும். அதை கழுவுனீங்கன்னாலே அது நல்லா அப்படியே ஊறிடும், சாஃப்டாகிடும். அந்த திக்காக இருக்கிற அவல் வந்துட்டு ஊற வைக்கணும். நீங்கள் கழுவும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம நல்லா குலைவாக வரும். அப்படியே நம்ம கழுவும் போதே அதை வந்துட்டு நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற அவல் எல்லாத்தையுமே நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அவலை நான் நல்லா கழுவிட்டு இப்போ இதை ஊற வச்சிடுறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். அது 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னாலே நம்ம அந்த தண்ணியெல்லாம் அது லைட்டாக அப்படியே உறிஞ்சி நம்ம ஊற வச்ச அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவல் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஊற வச்சுட்டு இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கடுகு பொரிஞ்சதும் இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 2 கையளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2-3 கொத்து கருவேப்பிலையில் ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வந்துட்டு இஞ்சியையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் லைட்டாக அந்த ஆயிலில் வதங்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் அந்த ஆயிலில் வதக்கி விட்டுப்போம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அவல் எடுத்துக்கலாம். அவல் பாருங்கள், நமக்கு இங்கே நல்லா ஊறி இருக்குது. அதுலேருந்து தண்ணியே இங்கே நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சாஃப்டான பிறகு நீங்கள் இந்த உப்புமா செய்யுங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா உப்புமா செஞ்சோன்னா சாப்பிட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு, கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் இல்லை, லேசாக கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த அவல் எடுத்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, நான் இங்கே ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் எது கூடலாம் சேர்த்து சாப்பிட முடியுதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கணும். இந்த தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால் நான் இங்கே தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம், திறக்கவும் வேண்டாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் அப்படியே வச்சிடலாம். அந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் இந்த அவலில் படும். நமக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுப்போம். பிடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அந்த அவலில் இருக்க ஈரப்பதத்துலேயே அது கொஞ்சம் அப்படியே வெந்த மாதிரி நமக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சாஃப்டான ரொம்ப ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அவல் உப்புமா அழகாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபனுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி. ஹெல்த்தியான டயட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி டிஃபன்லாம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.